இறைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எஸ்.ஜே. சூர்யா, விஜய் சேதுபதி அவர்கள், அப்புறம் பாபி சிம்மா எல்லோரும் நடிச்சிருப்பாங்க. அஞ்சலி அவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவாங்க. என்னென்னா, ஆண்களுடைய ஈகோவுக்கு முக்கால்வாசி நேரம் பலியாகிறது யார் அப்படின்னா வந்து பெண்கள் தான். இவங்களுடைய கோபத்துக்கும் இவங்களுடைய வெறுப்புக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்து இவங்க செய்கிற விஷயங்கள், எடுக்கிற முடிவுகள் எத்தனை பேர் அவங்கள சார்ந்து இருக்க, அவங்க கூட இருக்க பெண்களை எப்படிலாம் பாதிக்குதுங்கிறத படம் முழுக்க வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பல சமயங்களில் முத்துவுடைய கோபம், முத்துவுடைய ஈகோ, முத்துவுடைய திமிரு இது எல்லாத்துலேயும் பாதிக்கப்படுறது மீனாவாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்த அருணுடைய கோபம், அருணுடைய வஞ்சம், அவருடைய திமிருக்கு கடைசியில் இப்போ பாதிக்கப்பட போகிறது யாருன்னு வந்து பார்த்தா இப்போ சீதாவாக இருக்குது. ஸோ இப்போ இவங்க 2 பேத்துக்குள்ளே வந்து பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. ஆரம்பத்தில் வந்து இவர் வந்து ஒரு அர்ஜென்ட்டாக போகணுங்கிறதுக்காக ரூல்ஸை மீறி போனார். அப்போ இவர் பெரிய ரூல்ஸ் ராமானுஜம் மாதிரி வந்து நிறுத்தினார் அருண். அதுக்கப்புறம் வந்து போக போக வந்து பார்த்திங்கன்னா அவரை வெறுப்பேற்றுறதுக்கு இவர் செஞ்ச விஷயங்கள், இவரை வெறுப்பேற்ற அவர் செஞ்ச விஷயங்கள்னு மாற்றி மாற்றி வந்து இவங்களுடைய ஈகோவில் தான் எல்லாமே கதையே போச்சு. இப்போ கடைசியில் அதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா வந்து கரெக்டாக இவர் தான் சீதா காதலிக்கிற பையன் தெரிஞ்சவொடனே இவெல்லாம் கூட இருந்தால் அவள் வாழ்க்கையே கெட்டு போயிடும், அப்படி ஒரு பையன் தேவையே இல்லை சீதாக்குன்னு முடிவு பண்ணிவிட்டு இவர் பேசாமல் கார் எடுத்து கிளம்பிடுறாரு. ஆனால் இந்த பக்கம் சீதாக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. மீனா அங்கே இருக்காங்க, அவரை எப்படியா கன்வின்ஸ் பண்ணுறான்னு சொல்கிறதுக்குள்ளார கார் எடுத்து நேராக இங்கே வீட்டுக்கு போயிட்டார். கோல் மூட்டுறதுக்கு போகிற மாதிரி வந்து நேராக போயிட்டு அத்தை அவள் லவ் பண்ணுறாலாம், கூட்டு போய் எங்களை காமிச்சா உங்களுக்கே தெரியாதா, அந்த பையன் ஒன்றும் சரியில்லை, என் கூட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவன், மனசாட்சி இல்லாதவன், அவன் நல்லவன் இல்லை, அவனை கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை அழிஞ்சிரும், அதனால் வந்து நானே ஒரு நல்ல பையனாக பார்த்து கட்டி வைக்கிறேங்கிறாங்க. நீ யார்ப்பா கட்டி வைக்கிறதுக்கு? நீ வந்து என்ன தான் மாமாவாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு அவங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்குங்கிறாங்க. என்ன பிரச்சனை? உங்களுக்குள்ளே இந்த ஈகோவெல்லாம் தாண்டி யோசிச்சு வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்ல பொண்ணு, விவரமான பொண்ணு, அந்த பொண்ணுக்கே பிடிச்சிருக்குன்னா அதை என்னங்கிறத யோசித்து பேசணும். இல்லைன்னு அவசரமாக முடிவெடுக்கிறது, உடனே அவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, இவர் கோவப்படுறதுன்னு மாற்றி மாற்றி கோவப்பட்டு இருந்தாங்கன்னா பாதிக்கப்பட போகிறது கடைசியாக சீதா தான். கடைசியில் வந்து சகலைங்களாம் வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்கன்னா அதுக்கு அப்படி ஒரு இடத்துக்கு தள்ளினதே இவராக தான் இருக்க போகிறாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிறது, சண்டை போடுறது அப்படின்னு பல விஷயங்கள் நடக்க போகுது. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதையில் இப்போ இந்த ட்ராக் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ரோஹிணி அவங்களுடைய மாமியாரை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னவோ செஞ்சு இப்போல்லாம் மனோஜ் வேறு விவரமாக வேறு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதில் ஆனால் திருட்டு நகையை வாங்கி கொடுத்து சிக்க வேற போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் எப்படி போகுது? முன்னிருந்த மாதிரி இருக்கா, இல்லை இப்போவும் ரசிக்கிறபடி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.